இன்றைக்கி நம்ம பருப்பு போலி பண்ணலாம். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு 2½ கப்பு எடுத்திருக்கேன். 2½ கப்பு எனக்கு வந்து 1/2 கிலோ கிட்ட நின்றுச்சு. 1/2 கிலோ வந்து 2½ கப்பு கிட்ட வந்திருக்கு எனக்கு. இதை என்ன பண்ணலாம், நல்லா அளந்து வச்சுருக்கேன். நான் இப்போது நல்லா தண்ணி விட்டு நல்லா 2-3 வாட்டி கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். இது வந்து வடகறி பண்ணுற பருப்பு, மசால் வடை பண்ணுற பருப்பு அப்படி சொல்லுவாங்க. அதனால் இது வந்து கடலைப்பருப்பு அப்படின்னா இந்த பருப்பு தான். இது வந்து நல்லா கழுவி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சா 1 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ நான் கழுவிட்டு வந்துட்டேன். ஒரு 4-5 தண்ணி விட்டு நல்லா கழுவணும். அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஒரு பிசுபிசுன்னு ஆகிடும் பருப்பு. அதனால தான் நான் நல்லா கழுவணும் 2-3 வாட்டி சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. நான் குக்கரில் போட்டிருக்கேன். குக்கரில் போட்டு நான் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டிருக்கேன். நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். நிறையா உப்பு தேவைப்படாது. இதுக்கு நம்ம வெல்லம் போட போகிறோம். நமக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி விட்ட வேண்டாம். 1 டம்ளர் தண்ணி விட்டாவே நமக்கு சரியாக இருக்கும். 200 ml தண்ணி விட்டால் சரியாக இருக்கும். பருப்பு வந்து அப்படியே பருப்பும் தண்ணி அப்படியே கலந்த மாதிரி இருக்கணும். நிறைய தண்ணி விட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம வடிக்கிற மாதிரி ஆகிடும். ரொம்ப தண்ணியாக குழக்குழன்னு ஒரு மாதிரி ஆகிடும் பருப்பும். அதனால் திட்டமாக தண்ணி வச்சு நம்ம வேக வைக்கணும். உங்களுக்கு எப்படி குக்கர் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியலை. அதனால் வந்து என் குக்கரில் நான் 2 விசில் வைக்கிறேன். சில குக்கர் வந்து 4 விசில் 5 விசில் அப்படி பிடிக்கும். சில குக்கர் வந்து 1 விசில்லையே நமக்கு வந்துடும். என்னுடைய குக்கர் வந்து நான் 2 விசில் தான் வச்சுருக்கேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்திருக்குது. நம்ம வந்து உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு மேஷிங் இருந்தாலும் அதை வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். இல்லை கரண்டியாலேயே கூட நம்ம பண்ணிக்கலாம். இதில் 2ல் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு பருப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிக்கோங்க. ஆனால் தண்ணி விட்டுற வேண்டாம். இந்த மாதிரி நமக்கு திக்காக வரணும். இந்த மாதிரி திக்காக வரணும். நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க பருப்பு. அப்போ தான் நம்ம போலி பண்ணுறதுக்கு நல்லா வரும். நான் வந்து 2½ கிளாஸ் பருப்புக்கு 1 கிளாஸ் வந்து நல்லா பொடிச்சியாக பொடிச்சு நான் எடுத்துருக்கிறேன். 1 கிளாஸ் தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இது எல்லாம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ வச்சுக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னொரு 1/2 கிளாஸ் போட்டுக்கலாம். ரொம்பவும் இனிப்பாக இருந்தாலும் சாப்பிட பிடிக்காது. இப்போதைக்கு நான் 1 கிளாஸ் தான் போட்டிருக்கிறேன். இந்த 1 கிளாஸ் வெல்லம் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நிறையா வந்து நமக்கு இனிப்பு வந்து ரொம்ப ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆகிடும். அதனால தான் இது கரையிறதுக்கோசரம் தான் நான் இந்த போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு பாகுபாதம் தேவையில்லை. இது மாதிரி கரைஞ்சாவே போதும். இப்போ நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் தூசி தும்பெல்லாம் இருக்குன்றதுனால தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம். இப்போ வந்து வடிச்சிக்கலாம். வடிச்சிட்டு இந்த கடாயவே நம்ம கழுவிட்டு மறுபடியும் அதே கடாயிலே இந்த வெள்ளைப்பாகை ஊற்றிக்கலாம். வெள்ளைப்பாகை ஊற்றிக்கலாம். அப்போ வந்து நம்ம நல்லா வடிச்சிட்டோம். இப்போ இதையே கழுவிட்டு வந்து அந்த பாத்திரத்துலையே நம்ம பாகை வந்து அதில் ஊற்றி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இந்த பருப்பையும் அதிலையே போட்டுக்கலாம். பருப்பும் அதிலையே போட்டு எடுத்துக்கலாம். இந்த மசிச்ச பருப்பு எல்லாத்தையும் அதிலையே போட்டு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து தண்ணி எல்லாம் ஊற்ற தேவையில்லை. அதில் வெள்ளத்தில் இருக்கிற தண்ணி தான் பருப்பில் இருக்கிற நசுப்பு தான். அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் கிடைக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து நல்லா கலந்து விட அந்த திக்னஸ் கொடுத்துரும். அப்புறம் கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா இன்னும் நல்லாவே திக்னஸ் கொடுக்கும். இப்போ நான் 1/2 மூடி தேங்காய் நான் அதில் போட்டுக்கிறேன். 1/2 மூடி தேங்காய் போதும். 1/2 மூடி தேங்காய் எடுத்து நான் அப்படியே பச்சையாக தான் போட்டிருக்கிறேன். போட்டு அது கூடவே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடலாம். அது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். இதிலேயே 1-2 பருப்பு இருந்தால் கூட நம்ம வந்து அப்படியே இந்த கரண்டியாலேயே வச்சு மசிச்சிடலாம். ஏன்னா கரண்டியால் தான் நான் மசிச்சு இருக்கிறேன் பருப்பை. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் வந்து நான் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் போதும், ரொம்ப வேண்டாம். 1/4 டீஸ்பூன் அந்த வாசனைக்கே தான் நல்லா இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு போலியும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் தரும். அதுக்கு தான் இது போடுறது, வாசனைக்காக தான் போடுறது. இப்போ இது அப்படியே ஆறிக்கிட்டு இருக்கட்டும்.
இப்போ மைதா மாவு எடுத்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த டம்ளரால் நான் 2 டம்ளர் தான் எடுத்துருக்கிறேன். அந்த நான் எடுத்த பருப்புக்கும் இந்த மைதாவுக்கும் ரெண்டுமே கரெக்டாக போயிடும். அதனால் 2½ கிளாஸ் பருப்பு, 1/2 கிலோ பருப்பு, 1/2 கிலோ மைதா அப்படி கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள். 1/2 கிலோ பருப்புக்கு 1/2 கிலோ மைதா நம்ம எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூனு உப்பு, 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் முதல்லையே. அப்போ தான் மஞ்சத்தூள் எல்லா இடத்துலையும் படும். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாகவே பிசையணும். இந்த அளவுக்கு லூஸாக பிசையணும். இந்த அளவுக்கு லூஸாக பிசைஞ்சால் தான் நமக்கு வந்து போலி செய்கிறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா ஹார்டாகிடும். அதனால் கொஞ்சம் லூஸாகவே நம்ம பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம அப்படியே மூடி விட்டுடலாம். எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும். இது அப்படியே ஒரு பாத்திரம் போட்டு மூடி விட்டுடலாம். மூடிட்டு இப்போ நம்ம அந்த பருப்பு போலி பருப்பு வந்து ஆறிட்டுருக்கோம். போலிக்கு வைக்கிற பருப்பு அது வந்து ஆறிட்டுருக்கோம். இப்போ இது வந்து நம்ம உருண்டைங்களாக பிடிச்சி வச்சுக்கலாம். முதல்லையே நம்ம உருண்டைங்களாக பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம போலி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் உருண்டைகள் பிடிச்சி வச்சுடுவேன் எப்பயுமே. போலி பண்ணணும் அப்படின்னா இந்த பருப்பை வந்து நான் அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சுக்குவேன். நம்ம மைதா மாவை எடுத்து தட்டிட்டு அப்படியே இதையும் தூக்கி அது மேலே வச்சு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பப்பையும் நம்ம மைதா மாவும் எடுத்துக்கிட்டு பருப்பும் எடுத்துக்கிட்டு அப்படின்னா அப்பப்பையும் நம்ம கை கழுவிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த சைஸ் போகிறோம். இப்போ அதே சைஸுக்கு அளவுக்கு தான் நான் மாவும் எடுத்துருக்கிறேன். கையில் கொஞ்சமாக எண்ணெயை தொட்டுக்கிட்டு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விடுங்க. 4-5 நம்ம அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். தவா காயத்துக்குள்ளே நம்ம 4-5 எடுத்து அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே உள்ள பூரணத்தை வச்சுட்டு அப்படியே உருண்டையாகவே வச்சிடலாம். நம்ம தவா காஞ்சதும் நம்ம ஒன்று ஒன்று அப்படியே தட்டி தட்டி போட்டுடலாம். அதனால தான் நான் 1க்கு 2 வாட்டி நான் இந்த பூரணத்தை எப்படி வைக்கிறது, எப்படி மாவு இழுத்து விடுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறேன். இப்போ வந்து நம்ம நல்லா தட்டிக்கலாம். நல்லா தட்டி விடுங்க. நான் பொறுமையாகவே காட்டுறேன். நம்ம மாவு தட்டுறத்துல தான் இருக்குது. பூரணத்தை அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம இழுத்து மூடி அந்த பூரணத்தை வெளியில் வராமல் வச்சு நம்ம தட்டுறது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணுன்றதுனால நீங்கள் பார்க்கணுன்றதுனால தான் நான் பொறுமையாக வைக்கிறேன். அதுக்கு தான் ஒரு தடவைக்கு 4 வாட்டி நான் அந்த பூரணத்தை வச்சு அந்த மயில் மாவு எடுக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இப்படி தட்டிக்கலாம். இந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. நான் 4-5 தட்டி காட்டியிருக்கேன். நான் தட்டினதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முத வீடியோக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நான் இதில் 2 வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதில் வந்து நான் 1 எடுத்து அந்தாண்ட வச்சுட்டேன். இப்போ வந்து நான் மறுபடியும் நான் அதை வந்து எப்படி தட்டுறேன்றது பாருங்கள். இப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டு இந்த கூப்பி மாதிரி செய்யணும் இந்த மாதிரி. அப்போ மேல் மாவு நமக்கு வெளியில் எடுத்துடுறோம். வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் ஹோல்ஸ் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மறுபடியும் அந்த மாதிரி கூப்பி மாதிரி செஞ்சுட்டு அப்படியே தட்டி விட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற பூரணம் வந்து நமக்கு வெளியில் வராது. அதனால தான் நான் வந்து இத்தனை வாட்டியும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இத்தனை வாட்டியும் நான் அது உங்களுக்கு பூரணத்தை உள்ளே வச்சு அந்த கூப்பி மாதிரி கொண்டு வர்றது எப்படி அப்படின்றத காட்டினேன். நம்ம அந்த மாதிரி பூரணத்தை மட்டும் உள்ளே வச்சுட்டு நம்ம கூப்பி மாதிரி பண்ணி கீழே வச்சிட்டோம் அப்படின்னா மேல் மாவு எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து நம்ம கூப்பி மாதிரி செஞ்சுட்டு தான் தட்டணும். தட்டும்போது நமக்கு வந்து வெளியிலேயே பிரிஞ்சு வராது, அதுக்குள்ளேயே தான் இருக்கும்.
மாவு வந்து அதுக்குள்ளேயே இருக்கும். நமக்கு போட்டு எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். தவாவும் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் கையால் தான் எடுத்து போட போகிறேன். அதனால் கையால் எடுத்து போட்டுட்டு இந்த ஓரமெல்லாம் மறுபடியும் நான் தட்டி விடுறேன். எதுக்காக அப்படின்னா, கையில் எடுத்து போடுறோம் அப்படின்னா இந்த மைதா மாவு வந்து கொஞ்சம் சுருக்கம் கொடுக்கும். வாழை இலையில தட்டினோம் அப்படின்னா வாழை இலையோடு எடுத்து நம்ம போட்டுருவோம். நம்ம தட்டின விதம் அப்படியே இருக்கும். நம்ம கையில் எடுத்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சுருக்கம் கொடுத்துரும். அதனால தான் நான் இப்போ வந்து நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு நெய் கிடச்சா நெய் விட்டுக்கலாம், இல்லை எண்ணெய் கூட விட்டுக்கலாம். நான் நெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் நெய் விடுறது. போலிக்கு வந்து எப்பயுமே வந்து நம்ம நெய் தான் விட்டு சாப்பிட்ணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு வந்து ஃபுல் முழுசாக கிடைக்கும். நான் இன்னொன்றும் போட்டு காட்டுறேன். இன்னொன்றையும் நான் கையால் தான் எடுத்து போட முடியும். ஏன்னா பேப்பரோடு எடுத்து வச்சோம் அப்படின்னா பேப்பர் வந்து தவாவில் ஒட்டிக்கும். அதனால் நான் கையில் தான் எடுத்து போடுவேன். நல்லா பொறுமையான தீயில் வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு மேலே இருக்கிற மாவு வந்து கருகிடும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்காது. மீடியம் சைஸில் இருக்கணும். நமக்கு தவா மட்டும்தான் நல்லா காஞ்சிருக்கணும். நம்ம போலி போடும்போது கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கணும். இது அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இப்படி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஆற ஆற நமக்கு இன்னும் நல்லா சாஃப்ட்டு கிடைக்கும் நெய் விட்டோம் அப்படின்னாக்க. இந்த போலி வந்து நம்ம 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். வெளியிலையே வச்சு சாப்பிட்லாம், வீணாக போகாது. எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே பொல மாவு தனியாக, உள்ளே இருக்கிற பூர்ணம் தனியாக கொட்டிடும். நாளைக்கெல்லாம் இதை பிரித்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தனித்தனியாக வந்து கொட்டிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. போலி வந்து இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா எத்தனை சாப்பிட்டாலும் நமக்கு பத்தாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். சுவை